வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவியில் தொழில் சார்ந்த பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடம் மற்றும் உங்களுடைய தோட்டம் மற்ற எல்லா இடங்களுக்கும் கம்பி வேலி வந்து நீங்கள் கட்டாயம் அமைப்பீங்க. அந்த கம்பி வேலி வந்து எங்கே தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு தெரியறதில்ல. அது சார்ந்த ஒரு கம்பெனி தொடர்பு கொண்டு இங்கே வந்து நாங்கள் வீடியோ பதிவு பண்ண வந்திருக்கோம். இந்த பதிவை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி வேலை ஏதாவது தேவைப்படுது அமைக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே வாங்க பார்த்துக்கலாம். ஆர்கே ஃபென்சிங் ஒயர் நெட்டிங் கம்பெனி சார். இது பொன்னைக்கவுண்டன்புதூர் 4 ரோடு பக்கம் கருளூர் ரோடு போகிற பக்கத்தில் இருக்குதுங்க சார். நம்மளை வந்து மேனுஃபேக்சரிங் வந்து டைமண்ட் பென்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். இது வந்து நம்மளுக்கு தேவையான கம்பி வேலி போடுறதுனா நம்மளே ஓல்டாக இப்போ ஓனாக இப்போ தயாரிச்சுட்ருக்குறோம். நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க சார். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் கம்பி வேலி வந்து என்ன மாதிரியான கம்பி வேலிகள் வந்து நீங்கள் தயாரிச்சுட்ருக்கீங்க சார்? சார் மைக்கானுக்கு 6 ஃபீட். ஆமாம், இது வந்து 6 அடி உயரம் சார். இது வந்து 100 GSM சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 3, அதாவது சொந்தமாக நம்மளே மிஷின் வச்சு ஓனாக தயாரிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 100 GSM சார். எல்லாமே வந்து கம்பெனி பிராண்டு தான். கம்பெனி பிராண்ட். ஒன்லி கம்பெனி பிராண்டு மட்டும்தான். இது வந்து 6 அடி சரிங்க சார். எவ்வளோ அகலம் இருக்கும் சார்? 50 அடி வரும் சார். 50 அடி. இப்போ லென்த் வந்து 50 அடி. லென்த் வந்து 50 சார். ஒரு ரோல் வந்து 50 அடி வரும் சார். மற்றபடி வேறு என்ன சார் தயாரிச்சுருக்கீங்க? சரி, வேறு என்ன ரகம்? வேறு அடுத்தது 5 ஃபீட்டுங்க சார். நம்மளுக்கு இதுலேயே வந்து வெரைட்டியாக இது வந்து 3 சார். இதுலேயே 3.25 இருக்குங்க. அப்புறம் 2 இன்ச் வேணுமா 2 இன்ச் இருக்குது. அதுக்கு டயா மாற்றி நம்ம செட் பண்ணி நம்ம தயாரிக்கிறது தான் சார். அது போக 5 ஃபீட் இருக்குங்க. டாட்டா இருக்குங்க சார். டாட்டா வேணுங்கிறவங்க டாட்டா வாங்கிக்கலாம். இது கம்பெனி ஐட்டம் தான். கம்பெனி ஐட்டம் தான் சார். எப்படிங்க சார்? இது டாட்டா கம்பெனி சார். ராடு வந்து நீங்கள் வெளியே வாங்கி தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கோம். பெங்களூர்லேருந்து வாங்கி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் எதுக்காக மக்கள் வந்து உங்ககிட்ட கம்பி வேலி வாங்குறாங்க சார்? சார் மேக்ஸிமம் எல்லாமே வேலி போட்டிருக்கு. அதாவது நான் சைட்டு அப்புறம் தோட்டம் இந்த மாதிரி இதை போட்டிருக்கேங்க சார். பாதுகாப்பு பணிக்காக மெயினாக அதுதான் கட்டி. சரிங்க சார். இப்போ மற்ற இடங்களை காட்டிலும் நம்மளுடைய கம்பெனி ஆனுங்கன்னா ரேட் வைஸ் எவ்வளோ ரேட் வருதுங்க? ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 12 ரூபா சொல்லுவாங்க சார். நம்மக்கிட்ட 11 ரூபா தாங்க. 11 பைஸ் தான். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 12. நம்ம வந்து 1 ரூபா கம்மியாக கொடுக்குறதுனால ஏன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக தேடி வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க சார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க சார். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறத பார்த்தாலே எல்லாருமே திருப்பி ரிட்டன் வந்து கேட்டுருக்குறாங்க. ஆமாம். தோட்டத்து சைடில் பார்த்தீங்கன்னா காட்டு பன்றிகளுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சார். அதுக்காகவே ஸ்ட்ராங்காக நாங்கள் போட்டுருக்குறோம். 12 kg போட்டுருக்குறோம். ஒவ்வொருத்தங்க 10 kg கேட்பாங்க. 10 kg பண்ணி கொடுக்குறோம். இப்போ காட்டு பன்றி வந்து இதில் வந்து மோதினா கூட உங்களுக்கு வந்து இதாகாது சார். அப்படியே ஸ்ட்ரென்த்தாக நிற்கிங்க. ஆமாங்க. அது காட்டு பணத்துக்கு அடி கொடுக்குமே தவிர நம்ம இது வலைக்கு வந்து கம்பிக்கு அந்த எதுவுமே டேமேஜ் ஆகாது. மிஷின் ஆப்ரேட்டராக பணிபுரியுறீங்க. ஸோ இப்போ இந்த கம்பி வேலியை அமைக்கணும்னா நீங்கள் எப்படி வந்து இதை உற்பத்தி பண்ணுறீங்க? இந்த ராடை வச்சு இந்த ராடு வச்சுன்னா மிஷினும் கம்பியும் எங்கள் முதலாளி கொடுத்துருவாங்க. அந்த முதலாளி என்னென்ன ஐட்டம் வேணும், என்னென்ன சைஸ் வேணும், அதில் என்னென்ன கேப் வேணும், அது எத்தனை திக்னஸ் கம்பி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அவங்களா ஒரு ஆர்டரு எங்களுக்கு எடுத்து இதை ஓட்டு அப்படிம்பாங்க. அது என்ன சைஸோ என்ன அளவோ அதையெல்லாம் பார்த்து நாங்கள் அந்த மிஷினில் டையில் செட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை கொடுக்கணும். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறீங்க, எப்படி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். சரிங்க. இது மாதிரி காயில் இருக்குங்க. வந்து ஓப்பன் பண்ணி இது மாதிரி காயில் இருக்கும். இப்படித்தான் வருங்க கம்பெனி ப்ரொடக்ஷன். அங்கேருந்து வர்றது வந்ததையுமே பேப்பர் பிரித்து போட்டு இது மாதிரி கம்பி போட்டு கம்பியை மேலே கொண்டு போயிடணும். இது இப்படி மேலே வந்ததையுமே மிஷினில் இதை டையிங். அதான் டையிங்களா? ஆமாங்க. இந்த டை வந்து உங்களுக்கு இது 3 இன்ச்சு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்பு என்ன கேப் வேணுமோ அது வந்து இதில் வந்து செய்யணும். தேவைப்படும் அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கம்பி எடுத்து இது வந்து 5 அடினா 5 அடி 6 அடினா 6 அடிங்கிறதுக்கு வந்து இதில் ப்ரோக்ராம் செட் பண்ணிடணும். இங்கே வந்து ப்ரோக்ராம் இதில் ப்ரோக்ராம் செட் பண்ணணுங்க. இதோட ஒவ்வொன்று எண்ணிக்கை வந்து இதில் வந்து நம்பராக இங்கே வரணும். சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கு. ஆமாங்க. 6 அடிக்கு வந்து 16.5. இதுவே நம்ம 5 அடிங்கும் போது 14 மட்டும் வருமுங்க. அதுவோ மிஷினு ஃபுல்லாக செட் பண்ணி ஓட்டி ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். ஆப்ரேட் பண்ணுறதோட சரிங்க. அதே வெளியில் வந்துருமுங்க. ஒரு ரோல் ஆயிடுச்சுன்னா அதை கட்டி 50 அடிங்க. ஒரு ரோல் வந்து 50 அடி. அதையே 50 அடிக்கு வந்ததையுமே மிஷினே ஆஃப் ஆயிரும். அப்போ நாங்கள் அதில் ஒரு மார்க் பண்ணி ரோல் வெளியில் வந்தது அதை எடுத்துகிட்டு அடுத்த ரோல்
அப்படி ஓட்டிக்குவோங்க. மாற்றி மாற்றி நீங்கள் ஆமாங்க. அது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு. அதே மிஷினே எல்லாம் வேலை செய்கிறது. இது வந்து ஒரு ஆள் பக்கத்தில் நின்று மிஷின் ஓட்டணும். கம்பி இந்த இடத்துக்கு போட்டு இந்த மிஷினில் பெடலை வச்சு கையில் பிடிச்சி ஓட்டி 5 அடினா 5 அடி, 6 அடினா 6 அடின்னு கட்டரை வச்சு கட் பண்ணணும். இது வந்து மேனுவல் மிஷின். மேனுவல் மிஷின் சார், அது ஆட்டோமேட்டிக். அது ஃபுல் ஆட்டோமேட்டிக்குங்க. அதிகமாக இழுக்கும். இது ஒரு ஆள் பக்கத்தில் நின்று இப்படி ஓட்டிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கம்பியாக வெட்டிகிட்டு இருக்கணும். அது எப்படிங்க ஒவ்வொரு கம்பியாக வெட்டுது, அதே போல் இதுலேயும் ஒவ்வொரு கம்பியாக நான் ஆளுக்கு கட் பண்ணணும். நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் பண்ணியிருக்கீங்க? நம்ம கம்பெனியுடைய கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னேகவுண்டன் 4 ரோடுங்க சார். கோயில்பாளையத்துலேருந்து நியர் 4 கிலோமீட்ரு. கருவலூர் போகிற ரோட்டில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க சார். நம்ம கம்பெனி நேம் வந்து ஆர்கே ஒயர் நெட்டிங் கம்பெனி. அதுபோக ஆர்கே பென்சிங்கும் நாங்களே பண்ணித்தரோம். நாங்களே மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணித்தரோம். வலையும் நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதாவது தேவைப்படுற நீங்களே வந்து நாங்களே கம்பி வேலையை அமைச்சு கொடுக்குறோம் சார். நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8778764049. ஓனர் நம்பர். ஓனர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி சார். கம்பி வேலியை வந்துட்டு எப்படி தயாரிக்கிறாங்க? ஸோ அந்த கம்பி வேலியை வந்து நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு வந்து இந்த கம்பி வேலியை நீங்கள் அமைச்சுக்கிறதால உங்கள் இடத்தை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.